தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருவர் நிதானமாக வாசிக்கலாம். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். கர்த்தர் கற்பித்த ஜெபம், சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து வந்தோம். எனக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டபடினால முடியாத காரணத்தினால நடுவில் அப்படியே பேசாமல் விட்டுவிட்டோம். ஒரு சிலர் அதை கேட்டு இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி செய்தி கேட்க விரும்புகிறோம் என்று கேட்டபடினால அவர்களுக்காக நம்ம மறுபடியும் அதை தொடர்ந்து பேசவிருக்கிறோம். நான் 2 தலைப்பில் தான் நான் பேசவிருக்கிறோம். இதற்கு அடுத்து ஒரு தலைப்பும் இருக்கிறது. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அதை இறுதியாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளிலே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்ப சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்துல ஜெபிக்கும் போது அறிக்கையிட வேண்டிய முக்கியமான ஒரு காரியத்தையும் கற்றுக் கொடுத்தார். இப்ப தேவனை நோக்கி நாம ஜெபிக்கிறோம். அப்ப தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திலே முக்கியமான ஒரு காரியம், இப்ப எந்த ஜெபமாக இருக்கட்டும், இப்ப பாவம் என்று தவறுகள் என்று நாம சொல்லும் போது தேவனுக்கு எதிரான பாவமும் உண்டு, மனிதர்களுக்கு மற்றவர்களுக்கு எதிரான பாவமும் உண்டு. தேவனுக்கு எதிராக நாம் தவறு செய்வோமானால், பாவம் செய்வோமானால் தேவனிடத்தில் அறிக்கை இடுகிறோம். அறிக்கை இட்டு ஜெபத்துக்குள்ளாக போகிறோம், ஒப்புரவாகி ஜெபத்துக்குள்ள போகிறோம். அதே போல தேவனுக்கு எதிரான செய்த பாவத்தை மட்டும் நம்ம அறிக்கையிட்டால் போதும், மற்றவர்களுக்கு எதிராக செய்ததை நாம் உணர வேண்டாம், அறிக்கையிட வேண்டாம் என்று எண்ணிவிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த இடத்துல மன்னிப்பை குறித்து இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். நீ ஜெபிப்பதற்கு முன்பதாக, என்னை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக இந்த மன்னிப்பு என்கிற காரியத்தை நீ கற்றுக்கொண்டு, மன்னிப்பு என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டு நீ ஜெபிக்க வேண்டும் என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நாளிலே நீங்களும் நானும் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன சொல்ல முடியுமா? ஏன் அமர்ந்திருக்கிறோம்? எப்படி ஆராதிக்க வருகிறோம்? நீங்களும் நானும் மன்னித்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவனால் மன்னிக்கப்பட்டபடியினால் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். தேவனுடைய மன்னிப்பை பெற்றவர்கள் தான் ஆராதனையில பங்கு கொள்ள முடியும். தேவனுடைய மன்னிப்பை பெறாதவர்கள், தேவனோட ஒப்புரவாகாதவர்கள் ஆராதனையில் நம்ம பங்கு கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இன்னொரு அர்த்தம் என்ன? தேவனால் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்ப மன்னிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு மன்னித்திருக்கும் போது நாமும் அந்த தேவனுடைய குணாதிசயத்தை மற்றவர்களோடு வெளிப்படுத்துறோம். தேவன் பரிசுத்தமா இருக்கிறார் இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்லுகிறோம்? கர்த்தர் பரிசுத்தமா இருக்கிறாரு, நானும் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் பாவம் பண்ண செய்யறது இல்லைங்க. அதெல்லாம் ஈஸியா நம்ம பேசிடுறோம், சுலபமா பேசி விடுகிறோம். மன்னிப்பு என்கிற விஷயம் வரும்போது கொஞ்சம் கடினம், மிக மிக கடினம். ஏனென்றால் ஜென்ம சுபாவம் அப்படின்னு ஒன்று உண்டு. பிறவியிலேயே ஒரு குணம், பிறவி குணம். இந்த பிறவி குணம் என்று சொல்லும் போது சில பேருக்கு கோபம் அதிகமா வரும், வைராக்கியம் அதிகமா வரும், மற்றவர்களை மன்னிப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா? நம்ம எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறோம். எப்படி இதை மன்னிக்க முடியும் அப்படியெல்லாம் நம்ம கேட்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன கூறுகிறார் என்றால், இந்த வசனத்துல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. கடனாளிகள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? யூதர்கள் பாவத்தை ஒரு கடனாக அழைத்தார்கள். புரியுதா? கவனிக்கிறீங்களா? யூதர்கள் அவருடைய வழக்கத்தின்படி பாவம் என்பதை கடனாக அழைத்தார்கள். அதை லூக்கா 11:4 நம்ம வாசிக்க முடியும். அப்ப கடன், ஏன் கடன் என்று சொல்லுகிறார்கள் என்றால், நாம் செய்த பாவத்திற்கு நாம் நிச்சயமாக தேவனுக்கு பிராயசித்தம் செலுத்தணும்.
அப்ப நாம கடன் பட்டு இருக்கிறோம், தேவனுக்கு முன்பாக நம்ம கடன் பட்டு இருக்கிறோம். அந்த கடனை நம்மால் தீர்க்க முடியாதபடியினாலதான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய கடன்களை செலுத்தினார், கல்வாரி சிலுவையில செலுத்தினார். அப்ப எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல என்று சொல்லும் போது, எங்களுக்கு எதிராக தவறு செய்தவர்களை, பாவம் செய்தவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்ப ஜெபம் செய்யும் போது நம்ம யோசிச்சு பார்க்கணும், நல்லா கவனிக்கணும், ரொம்ப கவனமா பாருங்க. ஒரு 10 நிமிஷம் தான். இந்த ஜெபத்தை நாம் கூறுகிறோம் என்றால், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் மன்னித்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்ப தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை நம்ம சொல்லுகிறோம் என்றால் கவனமா இருக்கணும். மன்னிக்காம மன்னிக்கிறது போலன்னு சொல்லக்கூடாது. நம்ம மன்னித்தாத்தான் இந்த வார்த்தையை நம்ம பேசணும், இந்த வார்த்தையை ஆண்டவரிடத்துல சொல்லணும். மன்னியாமல் இருந்து கொண்டு நான் மன்னிக்கிறது போல அப்படின்னா மன்னித்துக்கிட்டு இருக்கேன் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்டே போய் சொல்லுவது போல ஆகிவிடும். ரொம்ப பரிசோதித்து பார்த்து ஞானமா கவனமா பேசணும். அப்ப கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அப்ப மன்னிப்பு என்று சொல்லும் போது 2 விதமா நம்ம எடுத்துக்கொள்ளணும், நல்லா கவனிக்கணும். தேவன் உங்களையும் என்னையும் மன்னித்த மன்னிப்பு வேறு, இந்த உலகத்திலே நாம் மற்றவர்களை மன்னிக்கிற மன்னிப்பு வேறு. 2ஐயும் ஒன்றா சேர்த்து விடக்கூடாது. அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இப்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து எச்சரிக்கை கொடுக்கிறார். தேவன் உங்களுடைய தப்பிதங்களை, பாவங்களை மன்னிக்க வேண்டுமானால் நீங்கள் மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கணும். அப்ப ஒரு கேள்வி, நிறைய பேர் குழப்பமடைந்து விடுகிறார்கள். என்னன்னா, அப்ப நான் மற்றவர்கள் பாவத்தை மன்னியாவிட்டால் தேவன் என் பாவத்தை மன்னிக்க மாட்டார், அப்ப நான் பரலோகம் போக முடியாதா? என் ரட்சிப்பை நான் இழந்து போவேனா? என் ரட்சிப்பு இல்லாமல் போகுமா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து அதை குறித்து இங்க கூறவில்லை. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் பக்கம் 28. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம், இல்லைன்னா நான் வாசிக்கிறேன். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நீங்களும் அவனவன் தன் சகோதரனுடைய தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால், பூரணமாய் மன்னியாமல் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுடைய தப்பிதங்களை மன்னியாது இருப்பார். என்னுடைய விளக்கம் என்ன? அப்ப நான் என் சகோதரனை மன்னிக்கிற மன்னிப்பின் அடிப்படையில தான் ரட்சிக்கப்படுகிறேனா? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவது அடிப்படை என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்றால் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பின் அடிப்படை என்ன? அஸ்திவாரம் என்ன சொல்ல முடியுமா? அடிப்படை என்ன? எதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? பாவத்தை அறிக்கைட்டு நாம ரட்சிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்னா டெய்லி பாவத்தை அறிக்கைட்டு இருக்கோம். அப்ப டெய்லி நம்ம ரட்சிக்கப்படும் இல்லையா? வெரி குட், வெரி குட். விசுவாசத்தின் மூலமாக நீங்களும் நானும் இது எபேசியர் 2ஆம் அதிகாரம் தெளிவா சொல்லுது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல தெளிவா நம்ம வாசிக்கிறோம். விசுவாசத்தை கொண்டுதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதின் மூலமாகத்தான் ரட்சிக்கப்படுறான். அப்ப ஒரு மனிதனுக்கு எப்ப மன்னிப்பு கிடைக்கிறது என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது. நான் தாவீது பிரதரை நான் மன்னிக்கிறேன், மன்னித்தா தான் எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வரணும்? அப்ப அங்கிருந்தே பிதாவாகிய தேவன் என்ன சொல்லி இருக்கலாம்? நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள், நானும் உங்களை மன்னிச்சிருவேன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மன்னிப்பு வேறு, பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் மன்னித்த மன்னிப்பு வேறு. அது நித்தியமான மன்னிப்பு, நல்லா கவனிக்கணும். நித்தியமான மரணத்திலிருந்து உங்களையும் என்னையும் விடுவித்திருக்கிற மன்னிப்பு, அந்த மன்னிப்பை கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அந்த மன்னிப்பை சொல்லல.
அப்ப நான் ஒருவனை மன்னியாவிட்டால் என் ரட்சிப்பு போயிரும். என் சகோதரனை நான் மன்னியாவிட்டால் தேவன் என்னை மன்னியாது இருப்பார், நான் போக முடியாது என்று நான் விசுவாசிப்பேனே ஆனால், சிந்திப்பேனே ஆனால் பரலோகம் காலியா இருக்கும். அப்ப இந்த இடத்துல மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே, லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது கூறுகிற மன்னிப்பு என்னவென்றால், உன் சகோதரனுக்கு நீ மன்னிக்கணும். அது எப்படி மன்னிக்கணும்னு சொன்னா, ஒரு முறை 2 முறை அல்ல, 70 முறை. அப்ப மன்னித்துக் கொண்டே இரு. எத்தனை முறை செய்தாலும் நீ மன்னித்துக் கொண்டே இருக்கணும். இப்போ மன்னிப்பு, நம்ம சகோதரனை நீங்களும் நானும் மன்னிக்கிறோம் என்றால் அதற்கு என்ன பிரதிபலன்? ரொம்ப கஷ்டம்தான், வேதனை தான். எப்படி இவ்வளவு தவறு செய்திருக்கிறான், தொடர்ந்து அதையே செய்யறான், நான் எப்படி மன்னிக்கலாம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பிரதிபலன் கொடுப்பார். நல்லா கவனிக்கணும். 1000 வருட அரசாட்சி இருக்குது இல்லையா, அந்த நாட்கள்ல அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பிரதிபலன் கொடுப்பார். அந்த பிரதிபலன் கொடுக்கும் போது, நான் என் சகோதரனை மனப்பூர்வமாய் மன்னித்திருந்தால் அதற்கான கிரீடமும் அதற்கான ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய நன்மைகளும் பிரதிபலங்களும் தேவன் எனக்கு தருவார். நான் மன்னியாமல் இருந்தால் கிடைக்காது. நான் வெக்கப்பட வேண்டியது வரும். 1 யோவான் 2:28 நாம் வெக்கப்பட வேண்டியது வரும். அவருடைய பிரதிபலன்களை இழந்து நம்ம வெக்கப்படுவோம். அதுக்கு தான் சொல்லுகிறார், நீ என்ன செய்யணும், உன் சகோதரனுக்கு நீ மன்னிக்கணும். அப்போ இந்த சகோதரனுக்கு நான் மன்னியாமல் போனால் அங்க என்ன பிரச்சனை? என் சகோதரனுக்கு நான் மன்னியாமல் இருப்பேனே ஆனால் இங்க என்ன நடைபெறுகிறது என்றால், எனக்கும் தேவனுக்குமான உறவு பாதிக்கப்படுது. கவனிக்கிறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மற்றவர்களை மன்னியாது இருக்கும் போது எனக்கும் தேவனுக்குமான உறவு பாதிக்கப்படுது. ஆவிக்குரிய கனி என்னால் கொடுக்க முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப தேவன் என்ன நினைப்பார்? என்னுடைய குணாதிசயம் என்ன? சத்துருக்களாய் இருந்த உங்களை மன்னித்தேன், பிள்ளையா ஏற்றுக்கொண்டேன். நீ என் பிள்ளையாக இருக்கும்போது என்னுடைய குணாதிசயத்தை நீ வெளிப்படுத்த வேண்டுமே, அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் சொன்னார், நீங்களே என்ன செய்யணும், மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். அப்ப மன்னிப்பு என்பது நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கான மன்னிப்பை குறித்து இந்த இடத்துல அவர் பேசவில்லை. சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில சக விசுவாசிகளை மன்னிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு, அந்த கடமை இருக்கு. இப்ப ஒரு கேள்வி, மன்னிப்பு என்றால் என்ன? அதை எப்படி புரிந்து கொள்வது? மன்னிப்பு என்றால் என்ன? சில பேர் என்ன செய்வான், உன்னை மன்னித்துட்டேன் விட்டுட்டேன் போ, ஆனா மறைமுகமா அவனுக்கு தீமை செய்வான், மறைமுகமா ஆட்களை வைத்து கொலை செய்வான். இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு. இதுக்கு பேர் மன்னிப்பு அல்ல. மன்னிப்பு என்றால் என்ன? ஒருவன் எனக்கு விரோதமாய் செய்கிற தவறை, பாவத்தை அவன் செய்யாதது போல நான் எடுத்துக்கொள்வது. புரியுதா? ஒருவன் என்னை அடிக்கிறான்னு வைத்துக் கொள்வோம், அவனை நான் மன்னிக்கிறேன் என்றால் அதை எப்படி நான் செயல்படுத்தணும், எப்படி புரிந்து கொள்ளணும் என்றால், அவன் என்னை அடிக்கவே இல்லை, என் பொருளை திருடவே இல்லை, எனக்கு எதிராக எதையுமே செய்யல, இந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோம் இல்லையா, அதுதான் மன்னிப்பு. அவன் செய்த தவறை மறுபடியும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளாதது, அதுதான் மன்னிப்பு. அப்போ ஒரு சகோதரன் சகோதரி நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், மற்றவர்கள் நமக்கு விரோதமாக தவறு செய்யும் போது அதை தவறாக பார்க்கக்கூடாது, அதை குற்றமாக பார்க்கக்கூடாது. நீ செய்யறியா, செய்து, நான் அதை தவறாக எடுக்க மாட்டேன், நான் மன்னிக்கிறேன், உன் மேல எனக்கு வைராக்கியமும் இல்லை, எனக்கு கோபமும் இல்லை, அப்படி எண்ணும் போதுதான் அது பூரணமான மன்னிப்பாகிறது. சரி, ஒரு காரியத்தை சொல்லி முடித்திருவோம். இப்போ இந்த மன்னிப்பை பொறுத்த மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றவர்களை மன்னிக்கிற விஷயத்திலே கவனம் தேவை. எப்படி கவனம் தேவைன்னா, ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் கர்த்தர் தான் மன்னிக்கணும். தேவன் செய்கிற பாவத்தை மன்னிப்பதற்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஒருவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் அதை தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும். எனக்கு விரோதமாய் ஒருவன் பாவம் செய்தால் நான் அதை மன்னிக்க வேண்டும், அந்த தவறை நான் மன்னிக்கணும். ஆனால் மன்னிக்கிற விஷயத்திலேயும் கவனம் தேவை. என்னவென்றால், ஒருவனை நான் மன்னிக்கிறேன் என்றால்
அந்த மன்னிக்கப்படுகிறவன், அந்த மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகிறவன் அதை சரியாக உணர்ந்து, இவ்வளவு பெரிய தவறு செய்தோம், என்னை மன்னித்துட்டாரே, என்னை ஏற்றுக்கொண்டாரே என்பதை உணர்ந்து அவன் மறுபடியும் நமக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும். இவர் பயந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு அப்படின்னு அவன் நினைத்திடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம மன்னிப்பு கேட்டா நம்மளை பரியாசம் செய்வார்கள். மன்னிப்பது கட்டாயம் நம்ம செய்தாக வேண்டும், மன்னித்தே ஆக வேண்டும். அதே வேளையிலே அந்த மனிதனுடனான உறவுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். சரியா? அப்படி இல்லாத பட்சத்துல என்ன நடக்கும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த உறவுல கவனம் இல்லாத பட்சத்துல அவன் மறுபடியும் வேணுமென்றே நாம பழிவாங்காவிட்டாலும், நமக்கு கோபம் இல்லாவிட்டாலும் வேணுமென்றே நமக்கு விரோதமாக செய்யும் போது, நம்ம மனிதர்கள் தானே, ஒரு நேரத்துல ஒரு இல்லைன்னா நேரத்துல என்ன நடக்கும், ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்காது. என்ன செய்வோம், நமக்கு கோபம் வந்துடும். மறுபடியும் அந்த மனிதனை ஏதாவது செய்வதற்கு, அந்த மனிதனுக்கு எதிராக தீமை செய்வதற்கு பிசாசு நம்மை தூண்டி விடுவோம். ஆனபடினால ரொம்ப ஜாக்கிரதை உணவுகளா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும் மன்னிக்கிற விஷயத்துல. மன்னிப்பு என்பது முக்கியம். அதே வேளையிலே அந்த மனிதனுடனான உறவுல கவனமா இருக்கணும். இதைத்தான் 1 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, ஒரு சபைக்கு எதிராக பாவம் செய்யறான், பவுலுக்கு எதிராக பாவம் செய்யறான், சபையாருக்கு எதிராக பாவம் செய்கிறான். அப்ப பவுல் என்ன சொன்னார்னா, நீங்கள் அவனை உங்களை விட்டு நீக்காமல் இருக்கிறத நீக்கி வை, ஆனாலும் சத்துருவா நினைக்காத, அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ள. அதே வேளையில அவன்கிட்ட கவனமா இருக்கணும். அவனுடைய உறவுல நீ என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். இல்லை என்றால் மறுபடியும் அவனோடு கூட நம்ம உறவு வைக்கும் போது, அந்த உறவில கவனம் இல்லாமல் இருக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என் ஊழிய பாதையில நிறைய நான் பார்த்திருக்கிறேன். செய்யாத தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன், சபையார் முன்னாடி மன்னிப்பு கேட்டிருக்கேன், செய்யாத தவறுகளுக்காக. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன முட்டாளாயா, செய்யாத தவறுக்கு நீ ஏன் மன்னிப்பு கேட்கிற? அவர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி வீடுகளுக்கு தேடி போய் மன்னிப்பு கேட்டேன். அந்த மன்னிப்பு கேட்ட பின்பும் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அறிவில்லாதவன் நினைச்சு எனக்கு எதிராக மறுபடியும் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செய்தார்கள். அப்ப எனக்குள்ள எப்படி வரும், என்னடா இவன் தொடர்ந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்மளும் பண்ணிடுவோமா? அந்த சிந்தையை பிசாசு தூண்டக்கூடாது. ஆனபடினாலதான் உறவுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த உறவுல கவனம் இல்லாத பட்சத்துல, ஜாக்கிரதை இல்லாதவர்களாய் நாம் பழகுவோமானால் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை கெட்டு போகும். ஆனபடினால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த கொரிந்து சபையில ஒருத்தனை சொன்னேன் இல்லையா, மிகப்பெரிய பாவத்தை செய்தான். அதை கண்டித்த போது அவன் என்ன செய்தான், பவுலுக்கு எதிராக வந்து விட்டான். பவுலுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா தீமைகளையும் செய்த. எப்பா பாவம் செய்யாதப்பா, பாவத்தை விட்டு மனம் திரும்பிப்பான்னு தான் சொன்னாரு. பவுலுக்கு எதிராக வந்துட்டான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கான் இல்லையா, மனம் திரும்பு பாவம் செய்யாதன்னு சொன்னா ஊழியக்காரனை கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கான். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, அவன் அவ்வளவு தீங்கு செய்த போது நான் அவனை மன்னிக்கிறேன். காரணம் என்னவென்றால், பிசாசாலே நான் மோசம் போகக்கூடாது, பிசாசு என்னை ஏமாற்றி விடக்கூடாது, நீ மன்னிக்காத என்று சொல்லி பிசாசு நம்மை வஞ்சித்து விடக்கூடாது. ஆனபடினால மன்னிப்பு என்பது நம்முடைய ஜெபத்துல மிக முக்கியமான ஒன்று. மன்னிப்பு என்பது ரொம்ப அவசியமான ஒன்று ஆவிக்கிற வாழ்க்கையில. அப்படி மன்னித்தால்தான் அனுதின வாழ்க்கையில நீங்களும் நானும் செய்யக்கூடிய தவறுகளை பிதாவாகிய தேவனும் மன்னிப்பார். இல்லை என்றால் அவருடைய வருகையின் போது நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவோம். ஆனபடினால ஜாக்கிரதையோட இருப்போம். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்திலிருந்து மன்னிப்பை குறித்து தெளிவுள்ளவர்களாய் மற்றவர்களை மன்னிக்கிற விஷயத்திலே, அதே போல அவர்களுடன் வைக்கிற உறவு என்கிற விஷயத்திலே ஜாக்கிரதையோட இருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.